இந்த கான்செப்டே தவிர அரசியல்ல வெற்றி மட்டும் தான் முக்கியம். இன்றைக்கு கொள்கையெல்லாம் யாருக்கும் கிடையாது. அதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க, அவரையும் சேர்த்துக்கிட்டீங்க, எம்பி பதவி கொடுக்குறீங்க, மைனுக்கு எம்பி பதவி கொடுக்குறீங்க. அதனால அரசியல்ல மிக கீழ்த்தரமான வேலைகள்லாம் பண்ணி தான் வர்றாங்க. அதனால நாங்கள் அப்படிலாம் நாங்கள் சேலை கட்டிய ஹிட்லர் ஒரு ஈத இனத்துடைய தலைவராக அசிங்கப்படுத்தாரு. கண்டங்காக்கா காமராஜர் மிகப்பெரிய தலைவர், பெருந்தலைவர், மிகப்பெரிய மோதிரைஞர் ராஜாஜி, அவரை குள்ளகப்பட்டர், குள்ளனர்லாம் சொன்னாரு. இப்படி இந்திரா காந்தியவே பெண்களுடைய ஒரு மறைமுகமான விஷயத்தை சொல்லி அசிங்கப்படுத்தினாரு. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க கட்சியுடைய உள்கட்சி எங்க கட்சியினுடைய உள்கட்சி வேற. உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன்? உள்கட்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கோபால்சாமி உங்களுக்கு மரியாதைக்குரிய வைகோ அவர் என் கல்லறை கூட கருணாநிதியை மன்னிக்காது, கருணாநிதி குடும்பத்தை நான் கருவறுப்பேன். இன்னைக்கு போய் காலில் விழுந்து கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். எவ்வளவு அசிங்கம், அவமானம். ஒரு மிகப்பெரிய தலைவர். கொள்கை முரண் தான் இருக்கு. கூட்டணியில பிரச்சனை கிடையாது. இருங்க நான் சொல்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு கூட்டணி கட்சிகள்? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுட்டாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நேரத்துல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா நான் அந்த கட்சியோட நான் கூட்டணி வச்சுக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரு போர்க்குடியே தூண்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கூட்டணி வச்சிருக்காங்க, நாங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சார். தமிழக அரசியல் வரலாற்றுல மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜரை அண்டங்காக்கான்னு சொன்னவர் மறைந்த மு கருணாநிதி அவர்கள். மூதறிஞர் ராஜாஜியை கருக்குள்ளப்பட்டர்னு சொல்லிட்டு குள்ளநரின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணவர். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரை சேலை கட்டிய ஹிட்லர்னு, பாப்பு வெட்டிய பாப்பாத்தின்னு விமர்சனம் பண்ணவர் மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள். அதே போன்று பிஜேபியோடு இருமுறை கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக. இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்காத நெறியாளர்கள் இப்போ அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் பிஜேபியோட கூட்டணி வச்சு இன்னைக்கு 1000 கொஸ்டின் வருது. உங்களுடைய கொஸ்டினே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான், வெற்றிக்கான அறிகுறி தான். அதனால இந்த கான்செப்டே தவிர அரசியல்ல வெற்றி மட்டும் தான் முக்கியம். இன்றைக்கு கொள்கையெல்லாம் யாருக்கும் கிடையாது. அதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். கொள்கையே இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனால் பேர் கேட்டால் சமூக நீதி இயக்கம், சமநிதி இயக்கம். நாங்கள் எல்லாருக்குமான இயக்கம். சரியான நீதியே சமூக நீதி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வெறும் 3000 குடும்பங்கள் கூட இல்லாத முதலமைச்சருடைய குடும்பம் இன்றைக்கு மிகப்பெரிய முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி, மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி ஒட்டுமொத்த பதவியும் அவங்க அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே எங்கே இருக்குது சமூக நீதி? எங்கே இருக்குது சரியான நீதி? அதனால் பிஜேபி அதிமுகங்கிறது ஒரு பொருத்தமான கூட்டணி, ஒரு மகத்துவமான கூட்டணி, ஒரு மங்களகரமான கூட்டணி. இந்த கூட்டணியை பார்த்து இன்றைக்கு உள்ள ஒட்டுமொத்த ஆளும் வர்க்கத்துக்கு பயம் வந்துருச்சு. ஐயா, இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க? இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் சொல்றாரு, எங்க கூட்டணி தான் வலுவான கூட்டணி, மங்களகரமான கூட்டணின்னு சொல்றாரு. உங்களுடைய கருத்துக்கள்? இல்ல அது மங்களகரமான கூட்டணி தான். நீங்க போற இடத்துக்கு போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா மங்களகரமா தான் இருக்கும். அது நம்ம வீடாக இருக்காது, அடுத்த வீடாக இருக்கும். அது மாதிரி இவங்க வீட்டில் இல்லை, அடுத்த வீட்டுக்கு போயிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி பிஜேபிக்கு போயிருக்காங்க. நாங்கள் அரசியல் தான் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லாமே அரசியல் தான், நம்ம ஒன்றும் தூத்தலையே. கிட்டத்தட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்ததும் இல்லாமல் மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் இவர் ராமநாதபுரத்தில் நின்றார் ஓபிஎஸ்ன்னு சொல்லி அவரை பேசாத வார்த்தைகளே இல்லை. அதே மாதிரி டிடிவி தினகரனை பேசாத வார்த்தைகளே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி டிடிவி மேலே வழக்கு தொடுத்தாங்க. நேற்றுக்கு போய் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ எப்படியாவது ஆட்சியில் இல்லாமல் தூக்கம் வரல, ஆட்சியில் இருந்தால் தான் தூக்கம் வரும். ஏன்னா அவர் தூங்குனதுனால தானே நான் இப்போ தான் எந்திரிச்சு டிவியில் பார்த்தேன், அங்கே ஸ்டெர்லைட் ஆலைக்காக போராட்டத்துக்கு பண்ணவங்களை சுட்டு கொண்டுட்டாங்க, அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னாரு. ஸோ அப்படிப்பட்ட முதல்வரை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. அவங்கள நம்ம குற்றம் சொல்ல இயலாது. ஏன்னா அவங்களுடைய அதாவது தலைவன் எவ்வளியோ தொண்டன். மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வைகோல் சாமி அவர் வந்து மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களை திட்டாத வார்த்தைகளே கிடையாது. மரியாதைக்குரிய இப்போ தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினை திட்டான வார்த்தைகளே மிக கேவலமாக பிபி அவங்களுடைய ஒவ்வொருத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கும். அந்த குறியீட்டையே சொல்லி விமர்சனம் பண்ணவர் தான் வைகோபால்சாமி. அந்த வந்து வைகோபால்சாமிக்காக ஒரு திமுகவில் வந்து பிரியும் போது ஒரு 50க்கு மேற்பட்டவர் வந்து தீ குளிச்சாங்க, தன்னைத்தானே மாற்றி கொண்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க, அவரையும் சேர்த்துக்கிட்டீங்க, எம்பி பதவி கொடுக்குறீங்க, மயனுக்கு எம்பி பதவி கொடுக்குறீங்க. அதனால அரசியலில் மிக வந்து கீழ்த்தரமான வேலைகள்லாம் பண்ணி தான் வர்றாங்க. அதனால நாங்கள் வந்து அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து இல்ல ஒரு பின்புலம் கிடையாது. நான் இயற்கையான கூட்டணி, பொருத்தமான கூட்டணி, மங்களான கூட்டணி, மகத்துவமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இப்போ என்னங்க நாங்க அதிமுக நிலைப்பாடு நீங்க புரிஞ்சுருங்க. நாங்க எந்த மதத்தையும் புண்படுத்த மாட்டோம், எந்த பெரும்பான்மை மதத்தையும் புண்படுத்த மாட்டோம். நாங்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், நாங்க சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், நாங்க மசூதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோங்க. அவங்கவுங்க அந்த மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க. நீ கோயிலுக்கு போய் உன் சாமியை கும்பிடு, நீ மசூதிக்கு போய் உன்னுடைய தொழுகை நடத்து, நீ வந்து சர்ச்சுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய இயேசு பிரானை வந்து நீங்கள் கும்பிடுங்க. அதனால் நாங்கள் அனைவருக்கும் பொதுவான இயக்கம். நாங்கள் எந்த ஒரு பெரும்பான்மை மதமாக இருந்தாலும் சிறுபான்மை மதம் அவங்கள யாரையும் நாங்கள் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி. இப்போ ரொம்ப ரீசெண்டாக சித்திரை இந்த தமிழ் வருஷப்பிறப்பு மிகப்பெரிய தமிழர்களுடைய பாரம்பரியான வருட தொடக்கம், மரியாதைக்குரிய ஒரு 10 கோடி உலகத்தினுடைய தமிழர்களை அவமானப்படுத்தும் விஷயமாக சித்திரை 1ன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு அசிங்கம், ஒரு தமிழ் இனத்துக்கே அசிங்கம். தமிழ் வருடப்பிறப்பு பஞ்சாங்கத்திலிருந்து பல்லாண்டு காலமாக வந்து தமிழர்களுக்கு வந்து சித்திரை 1 தான் வருடப்பிறப்பு. அந்த வருடப்பிறப்பை வந்து அசிங்கப்படுத்தும் விஷயமா முதலமைச்சர் சித்திரை 1க்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி அந்த தமிழ்ங்கிற வார்த்தை, தமிழர் புத்தாண்டுங்கிற வார்த்தைக்கு அவர் சொல்ல வரல. அப்படித்தான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். பொங்கலுக்கு எப்படி சொல்லுவாருன்னு சொல்றேன், உழவர் பெருநாள்னு சொல்லுவாரு, தமிழர் பொங்கல் சொல்ல மாட்டாரு. அதனால அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. அவருக்கு தமிழர்னாலே பிடிக்காதுங்க. அவர் ஓங்கோல்ல இருந்து வந்தவருங்க இந்த முதலமைச்சரு. ஏதோ வந்து குறுக்கு சால்ல வந்து அவர் அப்பா போட்ட இதுல ரோட்ல வந்து ஓடியாந்து இன்னைக்கு வந்து ஏறி உட்கார்ந்துட்டாரு. இருங்கம்மா ஒரு நிமிஷமா, இல்ல ஒரு இருங்க நான் சொல்றேன், நான் சொல்றேன் அதுக்கு. அன்றைய தேதியில மரியாதைக்குரிய அந்த எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அன்றைக்கு அவங்க காலில் விழுந்து ஆசி வாங்குறாரு. இதுல என்ன தப்பே கிடையாது. இல்ல நீ பேசுமா, நீ நல்லா தான் கேட்குற. ஏன்னா நான் கேட்டா தான் ஏங்க நாங்க ஒன்றும் மறைமுகமால இல்ல, மீடியாவை கூட்டி தான் விழுந்தா. நீங்க உங்களை மாதிரி போயிட்டு அமித்ஷா காலில் போய் விழுகிறது, மோடி காலில் விழுகிறது. இருங்க நான் சொன்னதுக்கெல்லாம் சொல்லுங்க, நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்க நிறைவேறதானே. பாப்பு வெட்டிய பாப்பாத்தி ஒரு இனத்தை வந்து அசிங்கப்படுத்துறாரு, சேலை கட்டிய கிட்லர் ஒரு ஈத இனத்துடைய தலைவராக இருந்து அசிங்கப்படுத்தாரு. கண்டங்காக்கா வந்து காமராஜர் மிகப்பெரிய தலைவர், பெருந்தலைவர், மிகப்பெரிய மோதறிஞர் ராஜாஜி அவரை குள்ளகப்பட்டார், குள்ளனர்லாம் சொன்னாரு. இப்படி வந்து இந்திரா காந்தியவே வந்து பெண்களுடைய ஒரு மறைமுகமான விஷயத்தை வந்து சொல்லி அசிங்கப்படுத்தினாரு. அவங்க அடிச்சு மண்டையை உடைச்சு, நேருவின் மகளை மண்டையை உடைச்சிட்டு மாதவிடாயை சொல்லி வந்து அசிங்கப்படுத்தினாரு. புரட்சி தலைவி அம்மா வந்து சட்டமன்றத்தில் சேலையை பிடிச்சிருது. இப்படி வந்து இப்போ கூட பாருங்க, ஒரு அமைச்சர் அந்த பெண்களுக்கு எதிராக அந்த சைவம் வைணவம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அசிங்கமா பேசுறாரு. அதே மாதிரி பாருங்க ஒரு அமைச்சர் துரைமுருகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு இறைவன் வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. இப்படி திமுக வந்து அமைச்சர்கள் பண்ற வந்து அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் நீங்க வந்து தட்டி கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. என்னைக்கோ போனது அது வந்து ஒரு நிகழ்வு,
ஒரு ஆசி வாங்குறதுக்கு ஒரு நிகழ்வு. அதே நீங்க மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுக்கிட்டீங்களா? எத்தனை நாளைக்கு கேட்பீங்க இந்த கொஸ்டினை? இருங்க இருங்க இருங்க, அதாவது நான் கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. அநீதிகளை அடித்து நொறுக்கிறதுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து தயாராயிருச்சு. ஒரு பொருத்தமான கூட்டணி, ஒரு மருத்துவமான கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி. 1998 ஒரு மிகப்பெரிய நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. அந்த அநீதிகளை அடிச்சு களையிறதுக்கு பெரிய டாஸ்மார்க் ஊழல், மணல் ஊழல், இயற்கை வளங்கள் கொள்ளை போகுது, சத்துணவு ஊழல், ஜவுளித்துறையில ஊழல், இப்படி வந்து ஊழல் பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா துறையிலையும் ஊழல், ஊழல் மயம், ஊழலிசம், ரவுடியிசம், பாலியலிசம், கொள்ளையிசம், இப்படி வந்து எல்லா இசமும் தமிழ்நாட்டில் நடக்குது இந்த விடியாசம் ஆட்சியில. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னைக்கோ நடந்தது 5 வருஷத்துக்கு நடந்தது திருப்பி கேட்குறீங்க. இப்ப கேளுங்க, இந்த ஆட்சியுடைய அவலங்களை கேளுங்க. இல்ல ராஜாஜி காமராஜர் வாழ்ந்த காலம், ராஜாஜி வாழ்ந்த காலம், இந்திரா காந்தி வாழ்ந்த காலத்துல அவங்கள ஒரு அரசியல் ரீதியா ஒரு விமர்சனம் பண்ணதை இன்னைக்கு இவர் இதை பேசும்போது உயிரோடு இருக்காங்க. சசிகலாவும் இருக்காங்க, எடப்பாடியும் இருக்காங்க. அதை அவர் கேட்டவரும் இல்லை, கேட்கப்பட்டவங்களும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் இப்போ 2 பேரும் உயிரோடு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் பண்ணிட்டு கடைசியில் காலில் விழுந்து, கடைசியில் காலையை நீ வாரி விட்டுட்டியே, காலை வாரி விட்டுட்டே இல்லை. நீ பொதுச் செயலாளர் ஜெயில இருந்து வந்தா நான் உனக்கு பொதுச் செயலாளர் பொறுப்ப நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க கட்சியுடைய உள்கட்சி, எங்க கட்சியினுடைய உள்கட்சி வர உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன்? உள்கட்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வெளியில சும்மா மரியாதைக்குரிய வைகோ அவர் வந்து என் கல்லறை கூட கருணாநிதியை மன்னிக்காது, கருணாநிதி குடும்பத்தை நான் கருவறுப்பேன். இன்னைக்கு போய் காலில் விழுந்து கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். எவ்வளவு அசிங்கம், அவமானம். ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து வைகோ பாலசாமி நம்பிச்சு. அப்படிப்பட்ட தலைவர் இன்னைக்கு கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு போய் கொடியை பிடிச்சிருக்காரு. அசிங்கம், அவமானம். திமுக வந்து படுகாலத்துக்கு போயிடுச்சு, படுகொலிக்கு போயிடுச்சு. வாங்க கரண்ட் விஷயத்துக்கு. இங்க பாருங்க, சும்மா கத்துறதுனால காரியம் ஆகாது. உங்க கத்தலுக்கு அந்த பேரட்டெல்லாம் அந்த பொண்ணை மசியாது. அது பல சேனல்களை நாங்க சரியா, நாங்க எங்க கட்சிக்குள்ள நாங்க அடிச்சுக்கிறோம், குடிக்கிறோம். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, முன்ன வந்து இதே பிஜேபில வந்துட்டு அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலை அவங்களுக்கும் எடப்பாடி ஆகட்டும் ஒத்து போல பனிப்போராவே இருந்துட்டு இருந்தது. இப்போ இவர் வந்துட்டு டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணிட்ட பிறகுதான் வந்துட்டு கட்சியில கூட்டணி அப்படின்னு சொல்லி வந்தாரு. கரெக்டா அவரையும் அண்ணாமலையையும் அந்த கட்சியில இருந்து வெளியில, அந்த தலைவர் பதவியில இருந்து வெளியில போயிட்டாங்க. இப்ப நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு நேரத்துல நீங்க ஒரு நிமிஷமா கேட்கிற கேள்வியிலே அந்த ஹிஸ்டரி பிஜேபி தலைவர்ங்கிறது இன்னைக்கு ஏதோ இருங்க நான் சொன்ன உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸ் கட்சியோடய 10 வருஷமா திமுக கூட்டணி இருக்கு. எங்களுக்கும் பிஜேபிக்கும் பெருசா முரண்பாடுல வார்த்தை போறவனா இருந்திருக்கலாம். 1 லட்சம் பேரை தமிழ் தொப்புள் கொடி உறவுல கொண்டு குவிச்ச காங்கிரஸோட கூட்டணி இருக்கீங்க. காமராஜரை வந்து விமர்சித்த காங்கிரஸோட கூட்டணி இருக்கீங்க. ராஜாஜியை விமர்சித்த அவங்களோட கூட்டணி இருக்கீங்க. இந்திரா காந்தி அம்மாவை விமர்சித்த நாங்க என்னங்க, நாங்க வந்து பெருசா எங்களுக்கு வந்து கொள்கை முரண் தான் இருக்கு. எங்களுக்கு கூட்டணியில பிரச்சனை கிடையாது. நாங்க அதுக்கு காரணம் அதுதாங்க சொல்றேன், கொள்கை முரண் தான் இருக்கு. கூட்டணியில பிரச்சனை கிடையாது. இருங்க நான் சொல்றேன். இல்ல நாங்க இப்ப ரீசெண்டா ஒரு இது நடந்துச்சு, வக்பு வாரிய திருச்சிட்டு நாங்க எதிர்த்தமா இல்லையா, எதிர்ப்பு தெரிவிச்சுமா இல்லையா? இந்த மாதிரிதான் அதிமுக தமிழர்கள் நலன் சார்ந்த கட்சி, தமிழர்களுக்காக வந்து துவக்கப்பட்ட கட்சி, தமிழ்நாட்டை பாதுகாக்க துவக்கப்பட்ட கட்சி. அதனால இங்க இது சாமானியர்களுக்கான கட்சி, ஏழைகளுக்கான கட்சி, குரலற்றவர்களின் குரலான கட்சி. இது வந்து ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய கட்சி. அதனால இந்த கட்சி வந்து யாரோடையும் நாங்க சமரசமாக மாட்டோம். நாங்க வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஏதோ பொழுதுபோக்கு தளத்துல நாங்க வந்து விக்கு வச்ச தலைவர் கிடையாது, ரியல் தலைவர். நீங்க முதல்ல புரிஞ்சிருங்க, ரியல் தலைவர் இவர் பொழுதுபோக்கு காலத்துல வந்து வந்தவர். இவர் ஒரு போராளி தலைவர். கடந்த 4 வருஷமா விடிய ஆட்சி எங்களுக்கு மிகப்பெரிய அநீதியும் அக்கிரமத்தையும் எங்க பார்ட்டி மேலேயும், எங்க பார்ட்டி கேட்ஸ் மேலேயும், எங்க தகவல் தொழில்நுட்பம் மேலேயும், எங்க மாணவனி மேலேயும், இளைஞரணி மேலேயும் ஆயிரக்கணக்கான வழக்குகள் போட்டிருக்கு. நாங்க அத்தனையும் அடிச்சு நொறுக்கி தவிடுபடியாக்கி நாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனையை டெய்லி பேசுறோம், போராட்ட காலத்துக்கு போறோம். நேற்று கூட வந்து மகளிரின் சர்வ போராட்டம், மரியாதைக்குரிய வந்து முன்னாள் இந்த அமைச்சர்கள் பேசின கொச்சை பேச்சுக்கு, அபாயகரமான பேச்சுக்கு
பெண்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல், பெண்மை மீது தாக்குதல். நாங்க வந்து ஒரு போராட்டத்தில் கூடிய கட்சி. நீங்க ஒரு பக்கம் போராடிட்டீங்க, அதுக்கு நாங்க ஓகே சொல்றோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த கட்சியில இருக்க அமைச்சர்கள் இந்த மாதிரி தவறா பேசுறதுக்கு தான் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க யாரும் பேசக்கூடாது, இது வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன், இது கட்சிக்கும் கட்சி சார்ந்த மற்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. எங்க புரட்சி தலைவி அம்மா வந்து அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி ஒரு தகவல் கேட்டா அடுத்த நிமிஷமே அமைச்சர்கள் தூக்கிடுவாங்க. எடப்பாடியில் அப்படிதான் இருந்தாரு, ஒரு அமைச்சரை வந்து பதவி விட்டு எடுத்தாரு. அதனால இருங்க என்ன கட்சி பதில வரி மிகப்பெரிய இந்திய அரசமைச்ச இடத்துல மேல நான் கைவிட்டு வாங்க மாட்டேன், நான் அரசமைச்சதுக்கு எதிராக இருக்க மாட்டேன், நான் வந்து மனித குலத்துக்கு எதிராக இருக்க மாட்டேன்னு ஒரு ஓத்து எடுத்து உறுதிமொழி எடுத்து ஒரு மிகப்பெரிய வர்க்கம் இந்த நாட்டுல வந்து 2 வர்க்கம் தான், ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம். ஒரு பெண் வர்க்கத்துக்கு எதிராக வந்து வக்கிர பேச்சு பேசுறாங்க. இன்னைக்கு அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருக்காரு. நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு சொல்லிட்டு ஏமாற்றி பண்றாரு முதலமைச்சர். ஒரு ஏமாற்று வேலை பண்றாரு. இதுக்கு வந்து ஒட்டுமொத்த வந்து ஊடகங்கள் வந்து அது ஒத்துழைக்குது. இது யாராவது டிஸ்கஸ் பண்றாங்களா? கொஞ்சம் இது நீதிமன்றம் இல்ல, கொஞ்சம் சவுண்ட குறைச்சு பேசுங்க. நீதிபதி தான் தூரத்துல இருப்பாரு, காது கேட்காது. அந்த அம்மா உங்க பக்கத்துல தான் இருக்கு, காது நல்லாவே கேட்கும். நீங்க பேசுறீங்கல்ல, அன்றைக்கு அவர் பேசுனது நான் ஏற்புடையதல்ல, எனக்கு எங்க கட்சிக்கும் ஏற்புடையதில்லை. அதே வேளையில அவர் பேசின அந்த திராவிட கழக கூட்டத்தில் அமர்ந்திருந்த பெண்கள் யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அந்த பெண்கள் ஏத்துக்கிட்ட போது இன்னைக்கு அரசியல் பண்றதுக்காக அறவை காட்டு தலை நீங்கள் அதை கையில எடுத்து நீங்க பேசுறீங்கன்னா உங்களுடைய முட்டாள்தனம் எந்த அளவுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஒரு மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்செயலர் கனிமொழிகள் விருகம்பாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஒரு பெண் காவலரை ஒரு திமுக நிர்வாகி இடுப்ப கிள்றாரு. நீங்க அப்பவே கொதிச்சல் இல்லையா? அங்க உள்ள பெண்கள் ஒரு மீட்டிங்க்கு வந்து பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலரை ஒரு திமுக நிர்வாகி இடுப்ப கிள்றாரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெண்கள் மேல வந்து அக்கிரமம் வக்கிரமம் நடந்துச்சுன்னா நீங்க தட்டி கேட்கிற கட்சி கிடையாது. நீங்க தட்டி கேட்கிற கட்சி கிடையாது. போலீஸ் வந்து நீங்க தட்டி கொடுக்குற கட்சி. நீங்க தட்டி கொடுக்குற கட்சி. அவங்க ஒண்ணு இடுப்பு தெரிய கீழே தொப்பு தெரியும், சேலை கட்டின போலீஸ் இல்ல. உலகத்துக்கே தெரியும். ஒரு வாரம் போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் படிச்ச உடனே அன்னைக்கு அந்த நிர்வாகியை வந்து கட்சியை விட்டு நீக்கிறீங்க. அதனால நீங்க அந்த அம்மாவே கம்ப்ளைண்ட் வேணாம், பெண்களுக்கு வந்து அநீதி நடந்தா தட்டி கேட்கிற கட்சி கிடையாது, நீங்க தட்டி கொடுக்குற கட்சி. இந்த பாருங்க, சும்மா இந்த சத்தமா பேசினா எல்லாம் சரியாயிடும் நினைக்காதீங்க. ஒரு கொலகார கூட்டமே உங்க கட்சியில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய கொள்ள கூட்டமும் எத்தனை கொலை நடந்துச்சு. இவங்க ஊட்டியில தூத்துக்குடியில சாமிங்கிற ஒரு திமுக நிர்வாகிய அடிச்சு கொண்டீங்க. பட்டம் பெறதுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழக உதயகுமார் அடிச்சு கொண்டீங்க. அண்ணாநகர் ரமேஷ வந்து தற்கொலை செய்து வந்து கொண்டீங்க. சாதிக் பாட்சாவை தற்கொலைக்கு உட்படுத்தி கொண்டீங்க. தா கிருஷ்ணனை கொலை பண்ணீங்க. இன்னும் எத்தனையோ நான் பட்டியலிட்டு போயிடலாம். யார் கொலைகாரங்க இவன் அவங்க சொன்னவனே சொல்றேன். இல்ல நான் கேட்கறது எங்களை வந்து ஒரு சார்ஜ் பண்றாரு ஐயா. நான் சார்ஜ் பண்ணோட அது நான் பதில் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க சொல்றது உதயகுமார் நாங்க அப்ப அது எந்த காலம் எல்லாம் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத கதை பாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கதை கட்டுரை எல்லாமே நவீனமா மாட்டீங்க. இன்னைக்கு ஞானசேகர அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவிய கற்பழிக்கிற அளவுக்கு ஞானசேகர மாதிரி வளர்த்து விடுறீங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் தவறான என்ன தவறான? யார் அந்த சார்னு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. யார் அந்த சார், யார் அந்த சார்னு இன்னைக்கு வரைக்கும் பதிலுக்கிறாங்க. சார் அதை கேட்க வேண்டிய இடம். அன்னைக்கு யாரு அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா? கவர்னர் தானே இருந்தாரு, பல்கலைக்கழக வேந்தரா. அந்த சாரை போய் கேட்க வேண்டியதுதானே. இப்ப நீங்க தான் இப்படி இருக்கீங்கல்ல. நீங்க சொல்றீங்க கவர்னருக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லையே, அன்றைக்கு வந்து கவர்னர் தானே இருந்தாரு, இப்பதானே மாத்தி. கவர்னர் என்னங்க, கவர்னர் என்ன பண்ண முடியும்? கவர்னர் நடந்துச்சுன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்க கவர்னர் சொல்றீங்க. அண்ணா பல்கலைக்கழகம் நாங்க வந்து இருமொழி கொள்கை சும்மா நாங்க அண்ணா ஐஸ் தான். நாங்க வந்து ஆட்டுக்கு எப்படி தாடி தேவை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை, பாலிஸ் உள்ளவங்க தான். அதனால இவர் கவர்னர்ல சொல்றாங்க போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியும். போலீஸுக்கு புகார் போகுது, ஒரு வாரம் ஆக்ஷன் எடுக்கல உங்களுடைய காவல்துறை. அதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் வெடிச்ச உடனே ஆக்ஷன் எடுத்தீங்க. யார் சொன்னா?
நீங்களே ஏங்க கோர்ட்ல போய் பேசுற மாதிரி இங்கேயும் போய் பேசுறீங்க ஏங்க? இது டிபேட்டுங்க, இது லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறது. உங்க பொய்ய செல்லாக உங்க பொய் செல்லாத. எடப்பாடி மாதிரி ஒரு அருமையான அது பொதுச் செயலாளர் சொல்றீங்களே, அந்த பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு எத்தனை பேர் முன்மொழியணும், எத்தனை பேர் வழி பண்ணியணும்? எங்க கட்சியில நாங்க எடுத்துக்கூடிய பொதுச் செயலாளர் ஒரு சிலுவம்பாளையம் வந்து எடப்பாடி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் கிராமத்தில் கிளைக்கழக செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாகி மாவட்ட செயலாகி வாரிய தலைவராகி பாராளுமன்ற உறுப்பினராகி சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி முதலமைச்சராக இருக்காரு. உங்க உதயநிதி போல ஒரே மாசத்துல வந்து இளைஞர் செயலாகி ஒரே மாசத்துல துணை முதலமைச்சரா இல்ல, ஒரே அப்பா வந்து முதலமைச்சர், பிள்ளை வந்து துணை முதலமைச்சர், அக்கா வந்து சொந்த தங்கச்சி வந்து பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி ஒரே குடும்பத்தில் உள்ள எங்கேயோ ஒரு பிறந்த ஒரு கட்சியில கிளை செயலாளர் நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனாரு, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லை. அதனால இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி பையன் பேர்ல மிகப்பெரிய ஒரு வழக்கு. அது அந்த வழக்கு நீத்து போகணுங்கிறதுக்காகத்தான் இப்ப எடப்பாடி அங்க போயிருக்காரு. அவன் கூப்பிட்டு அவங்க மிரட்டி இருக்காரு. அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டின உடனே, அவன் பையனை மிரட்டின உடனே அவன் சொல்லாதீங்க, பத்திரிகையில வந்துருச்சு. எங்க பாருங்க தலைவர், பத்திரிகையில வந்துருச்சு. சும்மா எங்கள் தலைவர் இல்ல, எங்க தலைவர் பேச விடுங்க. தப்பா சொல்லாதீங்க, நீங்க சும்மா தப்பா பேச தலைவர் சும்மா இருங்க. புது பொழுதுபோக்கு தளத்துல கிடையாது, போராட்ட கால தலைவரு. நீங்க சொல்றது மாதிரிலாம் அவர் யாருக்கும் அடிமையாக மாட்டாரு. உங்களை மாதிரி இருங்க உங்களுக்கு ஈடி ரைடு வர்றது, போய் அமித்ஷா கால விழுகிறது, நிர்மலா சீதாராமன் கால விழுகிறது, கப்ப கட்டுறதுக்கு உங்களுடைய சன்னின்லாம் உங்களுடைய மாப்பிள்ளை சார் போய் டெல்லியிலே தவம் கிடக்கிறது. நீங்க எங்க கட்சியில அவர் எந்த பொறுப்பும் கிடையாது, எங்க கட்சியில அவர் எந்த நிலையிலையும் கிடையாது. மரியாதைக்குரிய எங்க பொதுச்சாளருடைய சண்டை நாங்க யாருமே பார்த்தது கூட கிடையாது. தவறான அவர் எங்கேயோ பிசினஸ் பண்ணிட்டு அவரே வந்து நீங்க இதுல இருக்கிறீங்க. தவறான தகவல்களை பரப்புரை பண்ணல. பத்திரிகை சொல்றது நீங்க எங்க மேல சார்ஜ் பண்ணுவீங்க. கட்சி எப்படி இருக்கோ, பெரிய அரசு எப்படி இருக்கோ அதே மாதிரி வாய பொத்துங்க. காலையில பத்திரிகையில வந்த செய்தியை வச்சுதான் நான் சொல்றேன். அந்த பத்திரிகை செய்தி திருச்சி நெடுஞ்சாலையில் யார் அந்த சார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எழுதும் விறுவிறுப்பான இணையதள தொடர் மிக விரைவில்.